ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவ்வளோ பிஸியான டேயில் என்னோடய வீடியோவை சூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கருப்புளுந்து, எள்ளு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எள்ளு இல்லை, எள்ளு ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட மனம் வெளில வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட அரோமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவையான காரத்துக்கேற்ப பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பட்டை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நான் இப்போ ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, கடுகு நல்லா பொரியணும். வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பொரிஞ்சு நல்லா இன்னும் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. லங்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சால்ட் போட்டு கருவேப்பிலை போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான புளியோதரை மிக்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. வடித்த சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்ச புளியோதரை மிக்ஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான கோயில் ஸ்டைலில் வீடே மணக்கிற ஒரு புளியோதரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. புளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நான் பச்சைப்பயிறு துவையல் பண்ணேன். கடாயில் பச்சைப்பயிரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பூண்டு பல்லை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம புளி சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸுக்கும் நம்ம ரைஸில் போட்டு கீ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்தாங்க எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பபீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ரெசிப்பியில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் பாய்.